ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து கல்யாணம் இல்லை, அது இல்லை, படம் சம்மந்தமாக ஒரு நடிகனா அது வந்து அந்த அறிவிப்பு வரும்போது நான் காத்துட்டு இருக்கேன். அந்த அறிவிப்பு தட் வில் பி நெக்ஸ்ட் இயர் சம்டைம். வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். இந்த கதகளி படத்தில் வந்து ஒரு இட் இஸ் அ நியூ ஜானர் விச் பாண்டியராஜுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு புது ஜானர். அந்த அதில் அது வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஷோ யூ ஆல் த ஃபில்ம். ஒரு ஒரு த்ரில்லர் ஜானரில் இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த அந்த படமோட ஆடியோ வந்து வில் பி பிளானிங் இன் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன், டிபெண்டிங் ஆன் ஹிப்ஹாப் தமிழா ஆதி எப்போ முடிக்கிறானோ. அண்ட் இப்போ தான் பொதுச் செயலாளராக வேலைகள் ஆரம்பித்து இப்போது நடிகர் சங்கம் சார்பாக எல்லா உறுப்பினர்களுக்கும் தீபாவளி ஒரு கிஃப்ட் பேக்காக எல்லாருக்கும் வேட்டி சட்டை சேலை அப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் அனுப்பியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த விஷயம். இப்போது ஃபீட்பேக் வரும்போது இப்போ தான் ஸ்ரீபிரியா அம்மா ஃபோன் பண்ணாங்க ஜஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி. தாய் வீட்டிலேருந்து வந்த ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஐம் வெரி டச்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ரியலி தேங்க் ஸ்ரீபிரியா அம்மா டு ஹவ் டோல்ட் அஸ். ஏன்னா எங்களுக்கு தான் அது இன்ஸ்பிரேஷன். நிறைய பேருக்கு அதான் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் வி டிசைடட் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் அனுப்பணுன்ட்டு. அது நாடக நடிகர்கள் உட்பட எல்லாருக்கும் இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். சில பேருக்கு அட்ரஸ் தப்பாக இருக்கிறதால சில பேருக்கு போய் சேராமல் இருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து ப்ளீஸ் டூ கம் டு நடிகர் சங்கம் ஆஃபீஸ். நான் கேட்டுக்கிறேன் இந்த மேடையில், ப்ளீஸ் டூ கம் டு த ஆஃபீஸ் அண்ட் கலெக்டட். ஏன்னா சில அட்ரஸ்கள் வந்து இன்னும் முறையாக வந்து அப்டேட் ஆகலை. அந்த வேலைகள் தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் மற்றபடி அந்த கட்டடத்துக்கான எங்களோட கனவு, எங்களோட லட்சியம், அந்த கட்டிடத்துக்கான வேலைகள் மும்முரமாக போய்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வோம், எப்போ தொடங்க போகிறோன்ற அந்த விஷயம். எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. எந்த தடைகள் இப்போ வரைக்கும் வராது. ஏன்னா ஒரு கோயிங் இன் அ வெரி ஓப்பன் கவர்னன்ஸ் அப்ரோச்சில் எந்த ஒளிமறைவு இல்லாமல் வந்து எல்லோரும் செயல்படுறோம். நான் ஏன் சங்க நிர்வாகிகளுக்கு நான் உண்மையிலேயே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா நடிகர்களும் வந்து அவங்கவுங்க ப்ரொஃபஷனை வந்து முடிச்சுட்டு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவங்கவுங்க வந்து ஃப்ரீ டைம், அதாவது ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் இப்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடிகர் சங்கத்தில் உட்காந்து வேலைகள் செய்கிறோம். ஆளுக்கு ஒரு பொறுப்பில் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நான் கண்டிப்பாக நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன், நன்றி தெரிவிக்கிறேன். அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும். முக்கியமாக இந்த தீபாவளி அந்த பரிசுகள் கொடுக்கறதுக்காக எங்களோட உடந்தையாக இருந்த எம்சிஆர் நிறுவனமும் சரி, திரு சேகர் அவர்களும் சரி, கார்த்திக்கோட கசின் இன்னொருத்தர் ஸ்பான்சர் பண்ணார். மற்றபடி எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இட் இஸ் அ குட் ஜெஸ்டர். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலிஸ். அண்ட் மற்றபடி எனக்கு நான் உங்களை சந்திச்சிருக்கேன். எல்லாம் நல்லது கெட்டதில் எல்லாத்துலேயும் சந்திச்சிருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தீபாவளி, போன வருஷம் தீபாவளிக்கும் படங்கள் வந்திருக்கு. இந்த வருஷம் மிஸ் ஆச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் யூ ஆல். நான் ஏன் உங்களை தேங்க் பண்ணுறேன்னா, அதாவது நடுநிலையிலிருந்து அந்த விஷயங்களை வந்து கரெக்டாக போய் சேர வச்சு உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா, முக்கியமாக வந்து டுவர்ட்ஸ் தி எலெக்ஷன் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சர்ச்சைக்குரிய விவாதங்கள் எல்லாமே நடந்தது. பட் எல்லாம் தாண்டி அந்த எலெக்ஷன் வந்து உங்களால் வந்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் வந்து உங்களுக்கு தான் நன்றி தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த எலெக்ஷன் வந்து 14 மணி நேரம் லைவ் டெலிகாஸ்ட் வந்து அத்தனை சேனலில் எல்லாரும் சொன்னாங்க. விடிய காலைல 2 மணி வரைக்கும் முழிச்சுட்டு நாங்கள் ரிசல்ட் பார்த்துட்டு தான் தூங்கணும்னு
ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் சொன்னாங்க. தட் இஸ் ஐ தேங்க் த ப்ரெஸ் ஃபார் ஹேவிங் டன் த ஜாப். அவ்வளோதான் நான் சொல்வேன். அதாவது எங்களுக்கு ஆதரவோ இல்லை அவங்களுக்கு ஆதரவோ அப்படின்னு நான் சொல்லலை. இந்த ஒரு விஷயம், இந்த எலெக்ஷனுக்காக நடந்த விஷயங்கள் கரெக்டாக போய் மக்கள்கிட்ட சேர்த்தாங்க. இது ஏன் வந்து உண்மையாக ஏன் வந்து இது ஒரு 3139 மெம்பர் எலெக்ஷனு ஏன் இப்படி பரபரப்பாக அதாவது வெளிப்படையாக ஒரு பொது எலெக்ஷன் மாதிரி நடந்தது அப்படின்னா, இட்ஸ் ஒன்லி பிகாஸ் தமிழ்நாடு முழுக்க நடிகர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டேட்டா பேஸ் இல்லாததுனால நாங்கள் வந்து சென்னையில் தொடங்கி தூத்துக்குடி வரைக்கும், கன்னியாகுமரி வரைக்கும், பாம்பே, டெல்லி, எல்லாம் பெங்களூர், அத்தனை ஊருக்கும் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஐ தேங்க் ஆல் த மெம்பர்ஸ் ஃபார். நான் ஏற்கனவே ஜெயிச்சோன்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் பொதுக்குழு கூட்ட போகிறோம். ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஹாவ் லாட் டு டூ. லைக் நெக்ஸ்ட் இயர் நிறைய கமிட்மெண்ட்ஸ், படங்கள், நல்ல நல்ல படங்கள் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் பர்சனலி அதே தான், சேர் பக்கத்தில் இன்னொரு சேர், இன்னொரு தெரில, இப்போக்குள்ளே இல்லை, அடுத்த வருஷமும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இதே சிங்கிள் சேரில் தான் உங்கள் அடுத்த தீபாவளியும் நான் சந்திப்பேன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி த்ரூ அவுட் ஆல் தீஸ் இயர்ஸ். நான் பார்க்குற முகங்கள், பார்த்த முகங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு முகங்களாக நான் வந்து ஆசைப்படுறேன். த்ரூ அவுட் மை கெரியர் நேர்மையாக ஒரு நடிகனாக, நேர்மையாக ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவோட சிட்டிசனாக, ஒரு நடிகர் சங்க உறுப்பினராக, பொதுச் செயலாளராக நான் என்னோடய வேலைகள் கண்டிப்பாக மனப்பூர்வமாக நான் செய்வேன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் ஐ தேங்க் மை ஃப்ரெண்ட் ஜான்சன் ஃபார் பீயிங் வித் மீ. அண்ட் தேங்க்யூ. நான் இது ஜஸ்ட் இன்ஃபார்மல் கேதரிங், மற்றபடி எந்த அறிவிப்போ அதுக்கெல்லாம் இல்லை. ஜஸ்ட் வாண்டட் டு விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி திவாலி.